ஆ. அது கூகுள் மீட்ல ரெக்கார்டிங் ஆகாது உங்களுக்கு. இதுல ரெக்கார்டிங் ஆயிடும். ஓ, பண்றாங்களா? ஓ, கேக்குதுங்களா பேசுறது? கேக்குதுங்க சார். கேக்குதுங்களா? ஓகே ஓகே. இப்போ அவர் சிவகுமார் ஐயா வந்து பேச போறாரு இப்போ நம்ம இடையே. ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த போதிய நலவாழ்வு இந்த சங்கத்தின் மூலமா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வந்து ஒரே ஒரு 10 நிமிஷம் தான். இந்த 10 நிமிஷத்துல 3 விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அந்த 3 விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவு, உடல், உணவு, உழைப்பு. இந்த 3 விஷயத்தையும் ஒரு 3 நிமிஷத்துலயே தான் நம்ம பேச போறோம், சொல்ல போறோம். இதை ஏற்கனவே வந்து இப்போ இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உணவு பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அது எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. இயற்கை உணவு சாப்பிடுங்க, இயற்கை உணவு சாப்பிடுங்க, இதுதான் சொல்றாங்க. சமையல் உணவு வேண்டாங்க, ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க, அது நோய்க்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்களே தெளிவாயிட்டு, ஆமா இந்த அளவுக்கு தெளிவுதான் எங்களுக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, உணவு எதால் ஆயக்கப்பட்டது? இந்த ஒரே ஒரு கேள்விதான் நம்மளுக்கு இருக்கு. இந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா 5 விஷயம் தான். இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, வாயு, ஆகாயம். இந்த 5 விஷயத்துல தான் ஆயிருக்கு. அது நம்மளுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா இந்த திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள், அது 3மே நம்மளுக்கு தெரியும். ஆகாயமோ இந்த நெருப்போ நம்மளுக்கு அவ்வளவா தெரியாது. இந்த 3 விஷயத்திலேயே 2 விஷயம் ரொம்பவே நல்லா தெரியும். எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது திடமான பொருள், தேங்காய், வாழைப்பழம், இல்ல இந்த காய்கறிகள், பழங்கள், இதுதான் சொல்லப்படும். திரவ பொருள்னா தண்ணீர். தண்ணீர், ஒரு சுத்தமான தண்ணீர் வேணும், சுத்தமான காற்று வேணும். இந்த 2 விஷயம் மட்டுமே தான் நம்மளுக்கு தெரியும். சரிங்க, ஓகே. மீதி 2 இருக்கிற விஷயம், அது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. ஆமா, நெருப்போ இல்ல இந்த வாயு, ஆகாயம் அப்படின்னு சொல்லி சொல்றோமே, இது வந்து அப்பாற்பட்டது. ஆகையால அதை நம்ம டச்சே பண்ண முடியாது. நம்மளால எதை தொட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உணவு மட்டுமே தான் தொட முடியும். அது எப்படி தொடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஆண்டவன் என்ன கொடுத்தாரோ, இறைவன் என்ன கொடுத்தாரோ, அதை வந்து நீங்க வாங்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். வேற செய்தியே கிடையாது. வேற செய்தி கிடையாது. எதை கொடுத்தாரு, எப்படி விளைவிச்சிருக்காங்க? ஒரு விலங்குகளோ ஒரு பறவை இனமோ எந்த அது எதெல்லாம் கூட இருக்கட்டும், அவங்க எப்படி சாப்பிடுங்க? நம்மளை போலவே ஏதாவது செய்யுங்களா? ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வந்து அடுப்பு மேல வைக்கிறது, அது அப்புறம் உப்பு புளி காரம் போடுறது, எண்ணெயை ஊத்துறது, வேக வைக்கிறது, இது மாதிரி எதுவும் செய்யுமா? இல்லவே இல்லையே. செய்யவே செய்யுது. அதுவும் இல்லாம பாருங்க, நாமளாவது பறிச்சுட்டு வந்து சாப்பிடுறோம். ஆனா ஒரு மாடு அப்படி சாப்பிடவே சாப்பிடாது. புல்லு வளர்ந்துட்டு இருக்கும் போதே அதை கடிச்சு சாப்பிடும். அப்ப எதுல உயிர் சத்து அதிகமா இருக்குன்னு நல்லா யோசனை பண்ணிப்பாரு. நாம பறிச்சு வந்து 2 நாள் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் கிள்ளி ஃப்ரிட்ஜில். இந்த ஒரே நிமிஷம், இந்த சவுண்ட் வருதுங்களா? கரெக்டா கேக்குதா பேசுறது ஐயா? கேக்குதுங்க சார். ஓகே ஓகே. நாம என்ன செய்யறோம்னா, ஒவ்வொரு பழங்களையும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, அதுக்கப்புறம் காய்கள், கீரைகள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுறோம். அதையும் பின்னாடி நெருப்புல வாட்டி வதச்சி அதோட மசாலா போடுறது, புது புது மசாலாங்களை எல்லாம் சேர்த்து இப்படி நம்ம சாப்பிட்டு இருக்கிறதுனால மட்டுமே தான் வியாதி வரும். 100% நான் சொல்றேன் பாருங்க. உங்க உடம்புக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடம்புக்கு காயோ பழமோ தேங்காய் பத்தி தான் தெரியும், தண்ணீரை பத்தி தான் தெரியும், காற்றை பத்தி தான் தெரியும், வேற எதை பத்தி தெரியாது. நாம சாப்பிடுற மருந்து மாத்திரைகளோ வேற விஷயங்கள் தயவு செய்து தெரியவே தெரியாது. அது தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றதுதான் அது காட்டுது. எனக்கு தெரியாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வெளியே அலர்ஜி, இல்ல வாமிட்டு, மேற்கொண்டு வேற சில நோய்களை கொண்டு வர்றது. இது எல்லாமே எதனால் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடலுக்கு உட்வாத பொருள்களை நாம் தருவதனால் மட்டுமே தான். 100% உண்மை.
அப்ப இந்த உடல் எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா நான் சொன்ன இந்த 5 பொருள்களால் மட்டுமே தான் ஆக்கப்பட்டிருக்கு. உணவு எதால் ஆக்கப்பட்டிருக்கு? இந்த 5 பொருள்களால் மட்டுமே தான் ஆக்கப்பட்டிருக்கு. சோ கடவுள் கொடுத்தது இந்த 5 பொருளே தான். அந்த 5 பொருளே தான் இந்த உணவும் இந்த உடலும் ஏற்றுக்கொள்ளுது. வேற எதையுமே ஏற்றுக்கொள்ளாது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். வேற எதையுமே ஏற்றுக்கொள்ளாது. ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கட்டாயமும் உடலுக்கு இல்லை. நாம எவ்வளவுதான் வற்புறுத்தி நீங்க உடம்புக்கு அடிச்சு அதை ரணம் பண்ணி ஏத்துக்க சொன்னாலே அது ஏத்துக்கவே ஏத்துக்காது. ஏன்னு கேட்டா அது தேவையில்லாததுன்னு சொல்றோம். இந்த இடத்துல தான் மனிதன் மிகப்பெரிய தவறு செய்யறான். தனக்கு தன்னுடைய தன்னுடைய உடலுக்கு எது தேவையோ அதை தரமாட்டேங்கிறான். மேற்கொண்டு அதுக்கு வலுக்கட்டாயப்படுத்தி என்னென்னவோ செய்யறது நம்ம அதுக்கு சம்திங் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மசாலா பண்றதோ இல்லை வேற விஷயங்கள் பண்றதோ இது மாதிரி நம்ம செய்யறதுனால மட்டுமே தான் நம்மளுக்கு வியாதிகள் வந்துட்டு இருக்கு. 100% உண்மைதான். இதை பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 30 வருஷமா நானும் இது மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மாறினேன். ஃபர்ஸ்ட் இந்த போண்டா வடையெல்லாம் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் மிச்சரை விட்டேன். நெக்ஸ்ட் நான் வெஜிடேரியன் விட்டேன். அப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்தேன். நான் உங்களை எல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல கொண்டு வாங்க, உடனே இன்னைக்கு நான் இந்த விஷயத்தை கேட்டு போயிட்டு நாளைக்கே மாறிடுங்க அப்படின்னு சொல்ல வரேன். உங்க உடம்பு என்ன சொல்லுது அது மட்டும் தயவு செய்து கேளுங்க. உடம்பு என்ன சொல்லுது? இந்த உடலுடைய சக்தி இருக்கு பாருங்க. 2 சக்தி மட்டும்தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய சக்தி. ஒன்று உடல் சக்தி, இன்னொன்று மனசக்தி. மனசக்தி கூட 2வது வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனசு விரும்புவோம், ஆனா உடம்பு விரும்பவே விரும்பாது. இதுக்கு நல்ல உதாரணம், ஒரு ஆள் குடிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறாரு. மது எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி மது எனக்கு அருந்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மது அருந்துறாரு. உடம்பு ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஒருத்தர் செத்து போகணும்னு நினைக்கிறான், விஷத்தை குடிச்சிடறான். உடனே உடம்பு என்ன செய்யும்? உடனே வெளியே தெரியும். அப்போ உடம்புக்கு யார் மேல அதிகமான அக்கறை இருக்கு? நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். தன்னுடைய உடம்பு வச்சுன்னு இருக்கிறவனே எனக்கு வேண்டாம், உயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே மறுத்து பிடிக்கிறான். ஆனால் உடம்பு அதுக்கு கீழ்படிவே படியாது. அதை வாமிட்ட வெளியே கொண்டு தள்ளும். மருந்து குடிக்கணும் எத்தனை பேரும் பாருங்க, வாமிட் பண்ணுவான், நிச்சயமா வாமிட் பண்ணுவான். இதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம்னா உப்புல தண்ணியை கரைச்சிட்டு ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து பைப்பு வச்சு வாயில் ஊற்றுவாங்க. நானே பார்த்துருக்கேன். அந்த விஷத்தையெல்லாம் வெளியே கொண்டு வருவாங்க. எலி மருந்து குடிச்சிட்டு போறாங்க, வேற மருந்துகளை குடிச்சிடுறாங்க, பாலிடைன் மருந்து குடிச்சிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, உடலுக்குன்னு ஒரு தனி அறிவு இருக்கு. அந்த அறிவு தான் இயற்கை அறிவு. ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போது அந்த அறிவு உருவாக்கப்படுது. கடவுளால் உருவாக்கப்பட்ட அந்த அறிவு சாதாரண அறிவுன்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாதுங்க. பலதரப்பட்ட உணர்வுகளால் ஆனதுதான். இட் இஸ் ஏ பஞ்ச் ஆஃப் ஆல் கேரக்டர்ஸ். பஞ்ச் அது ஒரு சாதாரணமான ஒரு உணர்வு கிடையாதுங்க. தொடுதல் என்கிற ஒரு உணர்வு, சுவைத்தல் என்பது ஒரு உணர்வு, பல உணர்வுகள் சேர்ந்ததுதான் இந்த உடலுக்குள்ள அந்த உணர்வுகள் நமக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது அனைத்து உணர்ச்சிகளையும் அனைத்து உணர்வுகளையும் தான் மீறி வர்றான் ஒரு மனிதன். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கணும், எப்படியாவது இது சாப்பிட்டுருக்கணும். இன்னைக்கு எதை பார்த்தாலுமே சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் வருதா வரலீங்களா? யாராவது மீனை பார்த்தா இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? மீன் ஒரு வண்ணமயமான மீன் போகுது, இது பார்த்தா இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டான். உடனுக்குடன் இது எப்படி சமைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வரும். ஒரு சிக்கன் பார்த்தாலே அதே மாதிரிதான், ஒரு கோழி பார்த்தாலே இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சாதாரண ஒரு நுகர்வு நோய் கூட்டு போய் நம்மளை ஆட் பண்ணி கொண்டு வச்சிருக்கிறாங்க. ஆகையாலதான் திருப்பியும் இது ஒரு மிகப்பெரிய டாபிக். உடலினுடைய விஷயங்களை கேளுங்கள், தயவு செய்து கேளுங்க, காது கொடுத்து கேளுங்க. நான் சொல்றது மூலமாவோ யார் சொல்றது மூலமாவோ இந்த உடம்புக்கு என்ன வேணும், பசிக்குது அது உங்களுக்கு, அதுதான் சொல்லுது. நான் சொல்றேன் தண்ணி தாகுது, அது உங்களுக்கு அதுதான் சொல்லுது. இல்லை நான் மழை ஜலம் கழிக்கணும்னு சொல்லி சொன்னா அதுதான் சொல்லுது. நான் சொல்றேன். அப்ப எல்லா விஷயத்தையும் அது சொல்லுது. நீங்க நோய் வந்துட்டாலும் வேற விஷயங்கள் வந்துட்டாலும் டாக்டர் கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறீங்க. எப்படி? இல்லை எங்களே மாதிரி ஆட்கள் இப்படி அட்வைஸ் கேட்டுக்கிறீங்க. இது எதை காட்டுது?
அப்போ உங்களுடைய சிந்தனையை நீங்க செலவு உபயோகப்படுத்தலையா? உங்களுடைய அறிவை நீங்க பயன்படுத்தலையா? கேள்வி வருதா இல்லையா? நீங்க செய்யற தவறுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்? தப்பா நினைக்காதீங்க. நான் இதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸா சொல்றேன்னா இல்ல இல்ல கை தட்டுறாங்க. நல்லா நீங்க செய்யற தவறுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எல்லாருமே எல்லாருமே உங்க உடம்பே கேளுங்கன்றாரு. ஒரு சின்ன ஒரு பையன் செய்யற தவறுக்கு அம்மா எப்படி பொறுப்பாளி ஆகுவான்? அப்பா எப்படி பொறுப்பாளி ஆகுவான்? அந்த விஷயம் தான். சரி, பையன் சின்ன பையன், அவனுக்கு வேணும்னா தெளிவு பண்ணலாம். ஆனால் நம்ம வளர்ந்துருவோம். வேற ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு போகணும். சோ இதனாலதான் இது ஒரு மிகப்பெரிய டாபிக். அது பேசிக்கலாம். முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரே நிமிஷம் தான். இது சரி, சொல்லிட்டேன் நான். இன்னும் ஒரு ஒரே ஒரு நிமிஷம். நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம் தான். சரி, ஒரே ஒரு நிமிஷம் தான். இதுக்கு அடுத்து தான் இன்னொரு இருக்கு. சரி, ஓகே, இயற்கை உணவு நான் நீங்க சொல்றீங்க, நான் இயற்கை உணவே சாப்பிட்றேங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபாலோ பண்றேன். தண்ணி நல்லா தண்ணி குடிக்கிறேன், இயற்கை உணவே சாப்பிட்றேன். இது போதுமா? போதாது. அப்ப வேற என்ன செய்யணும்? அதுக்கு அடுத்த நிலை தான் ஒண்ணு இருக்கு. உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு. உழைப்புன்னு ஒண்ணு ஏதோ வேலை செய்யறது, இதே வந்து மரம் வெட்டுறது, பாறையை தூக்குறது, அது இதெல்லாம் சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. உழைப்புனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஒரு மரம் செடியோ இல்ல வளர்ந்துட்டு இருக்குது, அது பூமி கிட்ட கேக்குதா? நான் வளரட்டுமான்னு கேக்குதா? கேட்கறது இல்ல. ஒரு பறவையோ இல்ல வேற ஏதோ நான் சாப்பிடட்டுமா, பொறிக்கட்டுமா, தானியங்கள் எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குதா? இல்ல. ஒரு விலங்கினம் அது மாதிரி வருதா? கேக்குதா? இல்ல. ஒரு மீனினமோ எதுவுமே அப்படி கேட்கறது இல்ல. அப்ப இதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கும். ஆனா அவங்க எல்லாமே வளருது, அதுகள் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்குது. ஒரு பறவையினோ பல இடங்கள்ல பறந்து திரிந்து எடுத்துக்கிட்டு வருது. ஒரு விலங்கு பறவை அங்கிருந்து போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வருது. ஒரு மீன் இது மாதிரிதான் இருக்கு. அப்ப இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எல்லாம் இயல்புப்படி இருக்கின்றது. இயல்பு இயல்புப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இயல்புப்படி வாழுது எல்லாமே. இயல்புப்படி வாழ்ந்துட்டு இருக்குது. மனிதன் மட்டுமே தான் இயல்புப்படி தவறான். நீங்கள் இயல்புப்படி உண்டீர்கள் என்றால் இயல்புப்படி நீங்கள் வாழ்வீர்கள். இயல்புப்படி உங்களிடமிருந்து உழைப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இயல்புப்படி வரும். எது? அன்பு கூட உழைப்பு தான். அன்பு கூட இயல்பு தான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்துல எது உழைக்காம இருக்குது? அது மட்டும் சொல்லுங்க. உழைக்காம இருக்கிறது எது? அது மட்டும் சொல்லுங்க. நல்லா ஆழமா யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் கூட இல்லைங்க. சத்தியமா சொல்றேன். அது எறும்பிலிருந்து மிகப்பெரிய இந்த சூரிய மண்டலம் வரைக்கும் எல்லாமே நீங்கள நான் உட்காந்து பேசிட்டு தான் இருக்கிறோம். என் உடம்புல 72 முறை இதயம் துடிச்சுன்னு தான் இருக்குது. 16 முறை என் நுரையீரல் வந்து சுவாசம் தான் இருக்குது. உங்க உடம்புல அதே மாதிரிதான். முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே, இப்போ ஐயா சொன்னதுடைய சாரம் அப்படியே பாயிண்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா என்ன சொன்னாரு, நீங்க என்ன உள் வாங்கிக்கினீங்க? சிவகுமார் ஐயா சென்னை லைட் ஹவுஸ்ல ஒர்க் பண்றாரு. அங்கிருந்து அவர் வேலை லீவ் போட்டுட்டு வந்திருக்கிறாரு இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக. ஆனா நான் தான் விடல, எனக்கா டைமினுடைய கன்ஸ்ட்ரெயின்ட். சொல்லுங்க, என்ன சொன்னாரு ஐயா? இவர் சொன்னதுல என்ன உள் வாங்கி இருக்கிறீங்க இப்போ? அத கேட்கணும். வெரி குட். உடலின் மொழி. நம்ம உடம்புக்குன்னு ஒரு மொழி இருக்குது. பசி எட்டா தாகம் எட்டா சொல்ற மாதிரி டிசீஸ் வந்தாலும் அதே சொல்லும். உங்களுக்கு தலைவலி வருதுன்னா அது ஏன்னு அது சொல்லும். ஆனா நம்மளுக்கு அட்வர்டைஸ் மூலமா பிளஸ் வந்து நம்மளுக்கு அது சொல்லி கொடுக்கவே இல்லை. உடம்பு என்ன சொல்லுது, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கல. நம்ம என்ன பண்றோம்? டாக்டர் கிட்ட போறோம், அங்க தெரபிஸ்ட் கிட்ட போறோம். இது ஓகே. அடுத்த பாயிண்ட், இயற்கை உணவா சமைத்த உணவை விட பழங்கள் காய்கறிகள் அப்படி சாப்பிட சொல்லுங்க. பழங்கள் எல்லாம் சாப்பிடுறாரு ஐயா. ஒரே வேளை தான் சமைச்ச உணவு சாப்பிடுறாரு. அத சொல்லுங்க. அந்த மாதிரி உணவு. நெக்ஸ்ட் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லுங்க. அப்புறமா ஏன்னா கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடக்கூடாது. ஆமா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறமா இன்னொரு பாயிண்ட் அழகா சொன்னாரு. நம்ம மனசுதான் நம்மளுக்கு நிறைய ஆசை மூலமா நம்ம இது பண்றோம். ஆனா உடம்பு எப்பவுமே அதை ஏத்துக்காதத உடனே உடம்பு சொல்லும். வேணாம் அப்படின்றத உடம்பு சொல்லும். ஆனா நம்ம அதையும் மீறி இந்த மனசு வந்து அதை பயன்படுத்தி நம்ம அதை பண்றோம், தவறு பண்றோம். சரி, உடல் அறிவு அது கூட.
இயல்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கிறிஸ்பா அழகா சொன்னாரு. அதுக்கு இன்னொரு முறை போய் கற்றுக்கலாம். இப்ப நான் ஓவர் டு பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள். அவரும் 10 நிமிஷம் பேசுவாரு. அதுக்கப்புறமா கேள்வி பதில். உங்களையெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா ஐயா இன்னும் கொஞ்சம் ஜோரா, இன்னும் கொஞ்சம் வாய்ஸ். உங்களையெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. மாலை நேரம் 5 மணிக்கு வீட்டு வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு இவ்வளவு ஆர்வமா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்றது உங்க மேல நீங்க எந்த அளவு அக்கறையா இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்க வயசெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். உடனே ஒண்ணு மட்டும் இந்த சமயத்துல நீங்க தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் அப்துல் கலாம் சொல்லியிருக்கு, ஒரு வீடு ஏழை வீடு, அந்த வீட்டு பொண்ணுக்கு தீபாவளிக்கு துணி வாங்குறதுன்னு ஆசை. அவங்க அம்மா சொல்றாரு தீபாவளிக்கு துணி வாங்கி தராங்க. தீபாவளிக்கு 15 நாள் இருக்குது, இந்த பொண்ணு ஒரே சந்தோஷம். 15 நாள் எனக்கு புது துணி வந்துடும், 15 நாள் புது துணி வந்துடும், அதே நினைச்சிட்டு இருக்கு. ஆனா புது துணி அந்த பொண்ணு இல்லை, கிழிஞ்ச துணி தான் போட்டுக்கிட்டு இருக்குது. கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டுக்கிட்டு இது என்ன சொல்லிட்டு இருக்குதுன்னா, 15 நாள் எனக்கு புது துணி வந்துடும், 15 நாள் புது துணி வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்குது. தீபாவளிக்கு ஒரு நாள் தூங்கவே இல்லை. அப்ப அவங்க அப்பா ராத்திரி 10 மணிக்கு துணி வாங்கிட்டு வர்றாரு. பார்த்தோன்னே அதுக்கு ஒரே சந்தோஷம். இதை ஒரு பக்கம் வச்சு இன்னைக்கு நம்ம உடம்பு எடுக்கும், நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணுமா, எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்றோம். கை தூக்கும். பிரச்சனை ஏதோ இருக்குது, தொடர்ந்து இல்லைனாலும் சில சமயங்கள்ல பிரச்சனை இருக்கு, சில சமயங்கள்ல பிரச்சனை இல்லாம இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பிரச்சனையை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருக்கு. தலைவலினா தலைவலியே நினைச்சிட்டு இருக்கோம், முழங்கால் வலினா முழங்கால் வலியே நினைச்சிட்டு இருக்கோம், வயிற்று வலினா வயிற்று வலியே நினைச்சிட்டு இருக்கோம். நம்முடைய உடல் இயல்பு என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு செல்களால் கட்டப்பட்டது. செல்கள் சொல்றோம் இல்லையா, இந்த செல்லினுடைய இயல்பு என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த செல்கள் அதிக நமக்கு பிடிக்கும்னு அந்த செல்கள் அதை எடுத்து பத்திரமா வச்சு. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாண புடவை கட்டி இருந்திருக்கோம் இல்லையா, அந்த கல்யாண புடவை நம்ம எங்க வச்சிருக்கிறோம், பத்திரமா எடுத்து பீரோட வச்சிருக்கோம் இல்லையா. எப்பாச்சும் விசேஷம்னா கட்டுவோம், இல்லையா கட்ட மாட்டோம், இங்கேயே வச்சிருக்கோம். அதே மாதிரி நமக்கு வயிற்று வலி எப்படின்னா, கல்யாண புடவை மாதிரி பத்திரமா எடுத்து பீரோட வைக்கிற மாதிரி வயிற்று வலின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன், இங்க போட்டு வச்சிருக்கோம். அப்ப அந்த வியாதி எப்படி குணமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், குணமாயிடுச்சுன்னு நம்ம நினைக்கணும். நமக்கு ஒண்ணு சின்ன உதாரணம் சொல்ற மாதிரி இருக்கு. நமக்கு இப்போ 1000 ரூபாய் பணம் தேவை. நமக்கு தேவை எவ்வளவு, கையில 100 ரூபாய் தான் இருக்கு, மீதி எவ்வளவு 900 ரூபாய். இப்போ எங்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்கு, 100 ரூபாய் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தா 1000 ரூபாய் வருமா, இல்ல எனக்கு 1000 வேணும் 1000 வேணும்னு நினைச்சா 1000 வருமா? சும்மா வெரி சிம்பிள். என்ன நினைப்பீங்க, 100 ரூபாய் நினைப்பீங்களா 1000 ரூபாய் நினைப்பீங்களா? அதே மாதிரிதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை அந்த பக்கம் வச்சிருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும், அதான் வேணும். உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும், ரொம்ப லகுவா இருக்கணும். சுவாமி சச்சிதானந்தா சொல்லுவாரு, ஈஸ்ஃபுல் பாடி, உடம்பு லகுவா இருக்கணும், உட்கார்ந்தா எந்திரிக்கணும். பீஸ்ஃபுல் மைண்ட், அமைதியான மனம். யூஸ்ஃபுல் லைஃப், உபயோகமான வாழ்க்கை. இந்த 3 தான் நமக்கு தேவை. இதையே நினைச்சிட்டு இருக்கேன், இதை விட்டு போட்டு எனக்கு கண்ணு சரியில்லை, காது சரியில்லை, முழங்கால் சரியில்லை, இடுப்பு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது அங்கேயே தான் இருக்கும். அதனால இன்னையிலிருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நினைங்க. என்ன வேணும், ஆரோக்கியம். அப்ப காலையில நீங்க எந்திரிச்சு உட்காந்து கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு உங்களை பார்த்து சிரிங்க, 2-3 மூச்சு இழுத்து விடுங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் உடலுக்குள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளையும் நான் நேசிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் நான் நேசிக்கிறேன், எங்க சொந்தக்காரர்களை எல்லாம் நேசிக்கிறேன், என்னுடைய நண்பர்களை எல்லாம் நேசிக்கிறேன், எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சந்தோஷம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் கேள்வி, இதோட போதும், இந்த ஒரு பாயிண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க, என்ன சொன்னேன்,
இது கடைசியில சொன்னது என்ன உங்களுக்கு தேவை. எப்பவும் மறந்துடும். நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் தான் நினைக்கணும். நமக்கு என்ன இருக்குதோ இருப்ப நினைக்க கூடாது. பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கோமணத்துல காலுக்கு 3 காசு இருந்துன்னா கோழி கூட எதிர்த்து உட்காந்து எண்ணி பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அந்த காலத்துல கோமணம் கட்டிட்டு தான் இருப்பாங்க. அந்த 3 காசு 6 காசு 9 காசு 10 காசு ஓரணான்னு இருந்தது. இந்த கோமணத்துல முடிஞ்சு வச்சிருப்பான். காசு இருந்ததுன்னா காலையில எந்திரிச்சோடனே எடுத்து பிரிச்சு பாப்பா காசு இருக்குதா இல்லையா. அப்ப இருக்கிறத நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைங்க. தேவையை நீங்கள் நினைத்தால் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாக மாறலாம் அப்படின்னு வேதாத்திரி மகரிஷி உட்பட எல்லா ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை மறந்துட்டோம். அதனால இன்னிலிருந்து நீங்க நினைக்க வேண்டியது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நினைங்க. உங்களுடைய பாதிப்புகளை நினைக்காதீங்க. எல்லா பாதிப்புகளையும் கம்ப்ளீட்டா சரி பண்ணலாம். வாழ்த்துக்கள். அதுல சங்கத்தை பத்தி வெரி குட். இப்ப நான் சொல்லிட்டேன். நீங்க வர்றீங்க போறீங்க இந்த மாதிரி இல்லாம இது ஒரு அமைப்பா வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சார்ந்து இருக்கிற கோவை இயற்கை நல சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டு சென்னை, சென்னிமலை, ஈரோடு, திருப்பூர் 4 இடங்கள்ல இந்த இயற்கை நல சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்து இங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முகேஷுக்கு சொன்னப்போ ஐயா தாராளமா செய்யலாம், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நம்ம எதுக்காக பிறந்து வந்திருக்கிறோம், சாகத்துக்கு பிறந்து வந்தோம். உண்மைதானே, ஒரு நாள் சாக போறோம். ஆனா நிறைய நினைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும், எதுலையுமே நமக்கு ஈடுபாடு வராது. ஐயோ நான் சாகத்துக்கு பிறந்திருக்கேன் நினைச்சா எளியாக்கு ஈடுபாடு இருக்குமா, சமையல் ஈடுபாடு வராது, கொஞ்சம் ஈடுபாடு வராது, ஒண்ணுமே வராது. என்னப்பா சாதனையா மாத்தணும். சூப்பர், வெரி குட். புதுசா கண்டிப்பா என்ன தலைப்பு அது? குடும்பம் ஒரு கோயில். குடும்பம் ஒரு கோயில் புத்தகம். இப்போ இதுக்கு ஒரு அமைப்புன்னு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இல்லையா. அப்ப நிறைய அமைப்பு வச்சிருக்கலாம். வணிகர்கள் சங்கம்னு இருக்குது, நண்பர்கள் சங்கம்னு வச்சிருப்போம். அந்த மாதிரி இது இயற்கை நல சங்கம். குடியாத்தத்தில் இருக்கிறதுனால குடியாத்தம் இயற்கை நல சங்கம். சங்கம்னு வச்சுக்கிட்டா இது யாரு நடத்துறது, ஒரு நடத்துறதுக்கு ஒரு நிர்வாக குழு வேணும் இல்லையா. இப்போ அப்பா அம்மா குழந்தை 3 பேர் இருந்தாங்கன்னா இதுல யார் தலைவர். அதே மாதிரி இந்த சங்கத்துக்கு ஒரு தலைவரோ ஒரு துணைத் தலைவர், செயலாளர், அவருக்கு உதவி செயலாளர், பொருளாளர், கூட ஹெல்ப் பண்றதுக்கு கொஞ்சம் சேர்ப்பு உறுப்பினர்கள், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஒரு 11-15 பேர் வேணும். சரி, இவங்க மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. ஒரு நம்ம வீட்டுல குழந்தை காது குத்துறோம்னா நம்மளே காது குத்திக்கலாமா, எல்லாத்தையும் கூப்பிடணும். நம்மளே காது குத்திக்கலாம்ல, எல்லாத்தையும் கூப்பிடறோம்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடணும். இப்போ அவங்களெல்லாம் மெம்பர் ஆச்சாரு. சரி சார், இதெல்லாம் சேர்த்திட்டோம்னா இதை எப்படி நம்ம செலவு பண்றது, பணம் யாருக்கு போறதுன்னு வரும் இல்லையா. பணம் யாருக்கு போறோம், நம்ம பாரம்பரிய பழக்கத்துல நம்ம செலவு செய்ய எல்லாம் முடிவு வச்சுட்டு போவாங்க. நமக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டு விசேஷம்னா போய் மொழி வைப்போம் இல்லையா. இப்ப இங்க என்ன பண்றோம்னா வருட சந்தா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், வருட சந்தா நம்ம செலவு பண்றோம். ஏதாவது ஒரு பண்றோம், ரிஜிஸ்டர் எல்லாம் வாங்கலை, எதுவுமே பேனர் கட்டினா இருக்கலாம். அப்போ ஒரு சந்தா வைக்கலாம். ஒரு அசோசியேஷன் வேணும். அசோசியேஷன் நிர்வாகம் பண்றதுக்கு நிர்வாகிக்கு ஒரு 15 பேர் வேணும். அப்போ உறுப்பினர்கள் வேணும். உறுப்பினர்களுக்கு வருட சந்தா ஒன்று வாங்கணும். எல்லாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மாசம் ஒரு மீட்டிங் நடக்கும். நம்ம எப்படி இருக்கு அதுக்கு அந்த மாதிரி மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு ஆரோக்கிய இலவச விழிப்புணர்வு கூட்டம். இலவசமா எங்களை மாதிரி இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற வேற பக்கம் இருக்கிற நிறைய அனுபவசாலிகளெல்லாம் அழைத்து நம்ம இங்க பேச வைக்கணும். பேச வைக்கும் போது அவங்க உதாரணமா சொன்னா 30 வருஷமா நான் இயற்கை உணவு சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷமா தேங்காய் மட்டும்தான் ஒரு வேளை தின்னுட்டு இருக்காரு, பெரிய ஆளுங்க. அப்ப இந்த மாதிரி கேட்கும் போது நமக்கு என்ன, நம்ம தான் செஞ்சு பார்க்கலாம். தேங்காய் செத்தா போயிருந்தோம், சாகணும், என்னடா அது பார்த்துப்போம். அப்படி சாகரமா இருந்தா யாராச்சும் பக்கத்துல ஏதாச்சும் எனக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரியான அமைப்பு, நிர்வாகம், உறுப்பினர்கள், சந்தா, கூட்டம் இதை செய்யணும் அப்படின்னா நம்ம முறைப்படியா செய்யணும். அதுக்காக காலையில ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டப்போ இது யாரெல்லாம் பொறுப்படுத்தி செய்யறது அப்படிங்கும்போது அவங்க வாலண்டியரா சொன்னாங்க, சார் நான் வரேன் சார், நீ வர சார் அப்படின்னு. அதனால இது முகேஷ்குமார் தனியா செய்ய முடியாது, நான் தனியா செய்ய முடியாது. எல்லாருமே ஒரு கை அணிங்க, ஒரு கை அணிங்கிறது
சத்தம் வருது. இப்ப 2 கையில அடிக்க அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. வெரி சிம்பிள். ரொம்ப சிம்பிளானது, எளிமையானது. நம்ம எல்லாம் இணங்கும் அப்படின்னா நம்ம நீங்க உங்க வாழ்க்கையே உங்க உடம்பையே நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இப்ப எத்தனை கிலோ எடை இருக்கிறேன், எனக்கு எத்தனை கிலோ வேணும், எத்தனை நாள் வேணும்னு சொல்லுங்க. அத்தனை நாள் நான் கொடுக்குறோம். நான் சொல்றதை கேளு. எனக்கு முழங்கால் வலிக்குது சார். எத்தனை வருஷமா வலிக்குது? 1 வருஷமா வலிக்குது. சரி, ஒரு 12 நாள் முழங்கால் வலிக்கு சரி பண்றோம். நான் சொல்றதை செய்யுங்க. மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. இயற்கை அப்படி சொன்ன மாதிரி எல்லாமே பஞ்சபூதத்துல இருந்து பஞ்சபூதங்களை வச்சு ஹார்ட் அட்டாக்ல இருந்து சரி பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக இந்த சங்கம் என்பது நமக்கு தேவை என்கின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க கலந்து பேசி எங்க நடத்தலாம், எப்ப நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டு ஒரு தூக்க விழா ஆரம்பிச்சிட்டோம்னா நாங்கெல்லாம் வருவோம். அதுக்கப்புறம் மாசமா ஒரு முறையோ இல்ல 2 மாசத்துக்கு ஒரு முறையோ நீங்க விருப்பப்பட்டப்ப நடத்திக்கலாம். இதுல என்னன்னா இதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துருக்கிறோமோ இந்த வாழ்க்கை சந்தோஷமா மாறும். உத்தரவாதம். 2வது, நம்முடைய உணவு முறையில கட்டாயம் ஒரு மாற்றம் வரும். 2, மருந்து செலவுக்கு குறையும். 3, குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் இருக்கு. இப்ப கணவன் மனைவி குழந்தைகள் இருக்காங்கன்னா எல்லாம் அவங்க ரொம்ப வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பேசுறதுக்கே நேரம் இல்லை. அந்த அம்மா சமையல் வந்துட்டு இவர் ஏதோ ஆபீஸ் வேலையில் இருக்காரு, பிசினஸ்ல இருக்காரு, கடையில் இருக்காரு, இப்படியே இருக்காங்க. அதெல்லாம் மறந்து ஒரு சகஜமான அந்யோன்யமான ஒரு சுமூகமான சூழல் வீட்டுல உருவாகும். இதுக்கு மேல என்ன, நம்ம உடம்பு மனசு சந்தோஷமா இருக்கும். சச்சிதானந்தா சொன்ன மாதிரி உடம்பு லகுவா இருக்கும், மனசு அமைதியா இருக்கும். வாழ்க்கை என்பது நமக்கு உபயோகமா இருக்கும். நம்ம பாக்குறாங்க, 1 வருஷம் கழிச்சு பாக்குறோம்னா, அடே இந்த அம்மா எங்கேயோ யோகா போயிட்டு வந்தாங்க, இப்ப ஏதோ ஹலோ இப்ப பார்த்தா 1 வருஷம் ரொம்ப நல்லா இருக்காங்க, முகத்தை பார்த்தாலே ஒரு கலையா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு மாற்றத்தை கேக்குதுமா? அதுக்கு மாமனார பாபா மாட்ட பேசிட்டேன். 3 விதமான மாற்றங்கள். ஒண்ணு ஒருமை சிறிது மாற்றம், சில பயிற்சிகள் ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் ஒரு சில பொருட்களை இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த 3 செஞ்சோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மன பிரச்சனைகள், உறவு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கலாம். ஆக முடிவெடுக்க வேண்டியது நீங்க. வந்து உங்க கோர்ட்ல போட்டாச்சு, முடிவெடுத்து நீங்க முகேஷ் சொல்றீங்கன்னு வச்சுட்டு அவர் பார்த்துக்குவாரு. அப்புறம் கலந்து பிடித்து முடிவு. ஓகே, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா இப்போ அழகா அவருடைய நோக்கத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படின்றதையும் சொன்னாரு. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இது சார்ந்து ஐயா இப்ப பேசுனதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கை தூக்கலாம். நான் சொன்ன அப்புறமா கேள்வியை கேட்கலாம். சங்கம் சமாச்சாரமாவா எதுனா நீங்க கேளுங்க, பொறுமையா யோசனை பண்ணி தான் சொல்லுங்க. ஓகே, இருங்க. அவ்வளவு. அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்கனாக்கா, இப்ப ஏதாவது பிரச்சனை வருதுனாக்கா அதுக்கு ஏதாவது மூலிகை மருந்தோ இல்ல ஏதாவது மூலிகை பயன்படுத்தி அதுல இருந்து எப்படி விடுதலை அடைகிறது அப்படின்றது சொல்வீங்களா அப்படின்றதானே உங்க கேள்வி. ஒரு பிரச்சனை சொல்லணும், தீர்வு. என்ன பிரச்சனை? மன அழுத்தம் இருக்குது. ஒண்ணும் இல்லை, இப்ப கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையா? நீங்க சொல்றீங்க இல்லையா, காலை இப்படி வைங்க, இப்படி வைங்க, ஏன் பார்த்துக்கோங்க. காலில் நடுவிரல் ஆச்சா, இந்த நடுவிரல் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரல் பாதத்துல சேர இடத்துல ஒரு குழி இருக்கு. அந்த குழி மேல இந்த எதிர்கையை அடியில வைங்க, கட்ட விரல் அடியில வைங்க, அழுத்தி விடுங்க. நல்லா அழுத்தி விடுங்க. எல்லாருமே செய்யலாம். அப்படியே சமத்தை கொண்டு உட்காந்துட்டு அடுத்த கையில செய்யணும். கால்ல இருக்கிற நடு விரல் இந்த இது குழியில வச்சு அழுத்தி விடுங்க. யாருக்கெல்லாம் வலிக்குது அழுத்தி பாருங்க. வலிக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 7 8. இப்ப உங்களுக்கு டென்ஷன் இருக்குன்னா இது இயற்கை. நீங்க டயக்னோஸ் பண்ணல, போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கல, ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சாச்சா. சரி, டயக்னோஸ் பண்ணியாச்சு. அடுத்து ட்ரீட்மெண்ட் என்ன பண்றது? 2 ட்ரீட்மெண்ட் இருக்கு. 1, இதை வச்சுக்கிட்டு 1 நிமிஷம் கண்ணை மூடிட்டு நல்லா அழுத்தி விடுங்க.
ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு அழுத்தி எழுப்பி விடணும். நல்லா அழுத்தி விடணும். நல்லா அழுத்தி விடுங்க. கண்களை மூடிட்டு நல்லா அழுத்தி விடுங்க. நான் ஒரு நிமிஷம் டைம் பார்த்துக்கிறோம். நீங்க பாத்துக்கங்க. ஒரு கண்ணை நிமிஷம் மூடுங்க எல்லாருமே. க்ளோஸ் யுவர் ஐஸ். அழுத்தத்து மேல ஞாபகம் வச்சுக்கங்க. 1 minute பம்பிங். கால்ல இருக்கிற நடு விரல் குழி. ரைட். ரைட் leg. ஒரு நிமிஷம் ஆரம்பிச்சுக்கங்க. ஆயிடுச்சு டைம். ஒரு நிமிஷம். வெரி குட். ஜோரா ஒரு கை தட்டி. இப்ப முதல்ல அழுத்தினதுக்கு இருந்த வலி, இப்ப வலி கடைசியா இழைக்கும் போது வலி எப்படி இருக்கு? அப்படியே இருக்குதா, குறைஞ்சிருக்குதா, அதிகமா இருக்குதா? அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க கை தூக்கணும். குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க கை தூக்கணும். குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க கை தூக்கணும். ஒரு நிமிஷம் அழுத்தி இருக்கிறோம். ஒரு நிமிஷம் அழுத்தி இருக்கு, குறைஞ்சிருக்குது. இங்க வலி குறைஞ்சதுன்னா ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ரெண்டும் குறைஞ்சதுன்னு புரிஞ்சுதுங்களா? நீங்க இதை வந்து தினம் 3 வேளை, காலையில ஒரு நிமிஷம், மத்தியானம் ஒரு நிமிஷம், சாயந்தரம் ஒரு நிமிஷம், 2 காலை இப்படி வச்சுக்கிட்டு என்னங்க இப்படி காலை மாற்றி வச்சுட்டு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு 2 கையிலையும் அட் அ டைம்ல அழுத்தலாம். ஒரே நிமிஷத்துல 2 காலையும் அழுத்திக்கலாம். இது அழுத்துனீங்கன்னா இதாயிடும். ஏன் இது நமக்கு வருது அப்படின்னா, குறிப்பா ஆண்களோட பெண்களுக்கு ஏன் வருதுன்னா, அந்த காலத்துல பெண்கள் நிறைய கோயிலுக்கு போனாங்க, தண்ணி எடுக்க வெளியில போனாங்க, திண்ணையெல்லாம் கட்டி வச்சிருந்தோம், நிறைய தோழிகள் வருவாங்க, மனசை விட்டு பேசினாங்க. அவங்கவுங்க வீட்டுல என்ன நடந்தா பரிமாறிக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. தண்ணிக்கு வெளியில போறது இல்லை. கோயிலுக்கு போனாலும் யாரும் பேசக்கூடாது, சத்தமா இருக்காங்க. அப்படி சத்தம் போடாம இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால மனசுக்குள்ளேயே எல்லாம் பூச்சி வச்சிருக்காங்க. வீட்டுல யார் கூடவாச்சும் பேச முடியுமானா நிச்சயமா பேச முடியாது. குழந்தைங்க அவங்களுக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது. வீட்டுக்காரர் ஐயோ அவர் ஆபீஸ் வேலையை கொண்டு வந்துட்டாரு, இல்லைன்னா பிசினஸையே இங்க கொண்டு வந்துட்டாரு. அப்ப நீங்க யாருக்கிட்ட தான் பேசுறது? காய்கறி கிட்ட பேசுமானா அது பேச மாட்டேங்குது. கத்திக்கிட்ட பேசலாமானா அது நம்ம கத்தி கையத்தான் விட்டுது. அப்ப இதெல்லாம் பூச்சி வச்சிருக்கிறதுனால டென்ஷன் அதிகமாகுது. இப்ப என்ன பண்ணா, நீங்க ஒரு நல்ல காரியம் பண்றீங்க. சிரிப்பு யோகான்னு ஒண்ணு செய்யறாங்க இல்லையா? நீங்க வீட்டுல சிரிப்பு யோகா பண்ணுங்க. ரூமை சாத்திக்கிட்டு கண்ணா அப்படின்னான்னு கேட்க அப்படின்னான்னு சிரிங்க. சிரிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும். இதை அழுத்தி சரியா அப்படின்னு இதுக்கு மேல ஒரு முத்திரை இப்படி வைங்க. கணேச முத்திரைன்னு பேரு. இந்த முத்திரையின் நோக்கம் நம்ம இருக்கிற ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே குறைக்கும். இப்படி வச்சுக்க, நெஞ்சு முன்னாடி வச்சுங்க. இப்படி விரல்களை கோத்து வச்சுக்கன்னா மூச்சை உள்ளாடுங்க. சும்மா ஒண்ணுமே இழுக்கக்கூடாது. இப்படி நெஞ்சு முன்னாடி வச்சுக்கோங்க. எல்லாம் தலைக்கு மேல நெஞ்சு முன்னாடி வச்சுக்கோங்க. ஃப்ரீயா வச்சுக்கிட்டு இன்ஹேல், மூச்சை உள்ளாடுங்க. மூச்சை வெளியில விடும்போது இழுக்கணும். மூச்சை வெளியில விடும்போது புல், நல்ல வேகமா இழுக்கணும். அப்புறம் மூச்சை இழுக்கும் போது ஒண்ணும் பண்ணாம முழுசா வச்சுக்கணும். மூச்சை விடும்போது இழுக்கணும். இந்த மாதிரி 30 முறை செய்யணும். அப்புறம் கையை மாத்தி 30 முறை, 5 minutes. இதை செய்யுங்க. 3 நாள்ல உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் கம்ப்ளீட்டா சரியாகும். இதுக்கு பேர் தான் மருந்தில்லா மருத்துவம், நோய் முத்திரைகள் அப்படின்னு சொல்றோம். நம்ம உடம்புக்குள்ள நமக்கு வரக்கூடிய, நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. பாடி இட்செல்ஃப் இஸ் எ கிரேட் டாக்டர். நம்ம உடம்பு பெரிய டாக்டர். இது டாக்டர் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம வெளியில யாருக்குள்ளோ போய் நம்ம பணத்தை கொடுத்து போட்டு கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்ப மேலும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அதை செய்யாதீங்க. எந்த காரணத்தை கொண்டு செய்யாதீங்க. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துக்கலாம். இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு அமைப்பு தேவை ஆச்சுங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்கும், எந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒண்ணு சொன்னாங்க டென்ஷன் அப்படின்னு. வேற யாராச்சும் இன்னொன்னு சொல்லணும்? ஒரே நிமிஷம். இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கார்டியாக் ஃபோபியா ரொம்ப அதிகமா இருக்குது. கார்டியாக் ஃபோபியானாக்கா, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துருமா இருக்கு. அதான் ஹார்ட் அட்டாக்ல பாருங்க, சின்ன வயசுல 30 வயசு 40 வயசுல நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துன்னு இருக்குது. அப்படின்னு அதாவது கோவிட் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஃபோபியா இருந்துச்சு.
அடிக்கடி போய் கை கழுவுறது, இன்ஃபெக்ஷன் ஆயிடுமா, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு. கொரோனாக்கு அப்புறமா இப்போ கார்டியாக் ஃபோபியா அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த கார்டியாக் ஃபோபியால இருந்து நம்ம எப்படி தேவையில்லாம போய் டாக்டர் கிட்ட டாக்டரே வேணாம், ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை கேஸ்ட்ரிக் தான் ஆயிருக்கும்னு சொன்னா கூட இல்லை எனக்கு இசிஜி எடுங்க இது எடுங்கன்னு நிறைய பேர் கட்டாயப்படுத்தி டாக்டர் கிட்ட போய் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு. எனக்கு அது பாருங்க, எங்க பக்கத்து வீட்டுல எங்க தெருவில் அங்க சின்ன வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபோபியா இன்னைக்கு நிறைய அதிகமாயிடுச்சு. சார் அதுலயும் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்குன்னே சார் இந்த ஃபோபியால இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு எல்லாம் சார் கிளாஸ் எடுக்கிறாரு. இன்னொன்னு முத்ரா, கை விரல்கள்ல எப்படி நம்ம நோய் தீக்கிறோம், முதிரைகள், அந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய சார் கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஐயா வந்து இங்க பகிர்ந்துக்கணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு அமைப்பு மூலயமா செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது. இப்ப இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எடுத்துக்கலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இதோ இருங்க. சரி சரி, தலைவலி. உங்க கேள்வி பாருங்க எப்படி இருக்குது. கேள்வி வந்து என்னன்னாக்கா தலைவலி. கேள்வியை முழுமையா சொல்லுங்க. சரி, இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, தட் இஸ் பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஒரு 5 minutesல வந்து என்னன்னா நெகட்டிவ்ஸ் எவ்வளவு நேரம் இருக்குது? அது வந்துச்சுன்னா இட் வில் பி ஆஃப் டே, ஃபுல் டே சொல்லலாம். முடியல. நைட் ஆரம்பிச்சு மார்னிங் சரி. என்ன அப்படின்னா இவங்க ஒரு பிரச்சனை சொல்லியிருக்காங்க. காரணங்கள் இல்லாமல் காரியம் இருக்கு. ஒரு காரணம் ஏதாவது நினைக்காம காரணம், நினைக்காம கூட தலைவலி இருக்கும். நான் நினைக்காம கூட தலைவலி இருக்கும். வருமா வரலா? அப்படியே நினைக்கிறீங்க, நான் நினைக்காம இருக்கேன். ஆமா, நம்ம யதார்த்தமா வாழ்க்கை பார்ப்போம். யதார்த்தமா வாழ்க்கை யாரை பத்தி நினைக்கிறீங்க, எதை பத்தி நினைக்கிறீங்க, கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க. ப்ரொஃபஷனல் இருக்குன்னா ரிகார்டிங் ப்ரொஃபஷனா இருக்கலாம், இல்ல ஃபேமிலினா ஃபேமிலில என் சன்னை பத்தி ஏதாவது நினைக்கிறதா இருக்கும், இல்ல டாட்டரை பத்தி நினைக்கிறதா இருக்கும், மேபி ஃபேமிலி ப்ராப்ளம், வாட் எவர், ஏதோ என்ன சுச்சுவேஷன் என்விரான்மெண்ட் இருக்குமோ அந்த ப்ராப்ளம் நினைக்கிறதுனால அது உங்களுக்கு அது பிரச்சனை தீருதா? சொல்யூஷன் கிடைக்கவே இல்லையோ, அதனால நம்ம இது திட்டு வாங்க போறோமோ, இந்த மாதிரி இருக்குமோ, ஏதோ நினைக்க இந்த இந்த இதுல இருக்கு சார். எந்த ஒரு பிளேஸ் போனாலுமே அங்க ஒரு நம்ம நினைக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. அடிக்கடிக்கு நினைக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இவங்க நினைக்கிறதுனால உங்களுக்கு குணமாகுதா, சரியாகுதா? ஆனாலும் இவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குது. இப்ப இவங்களுக்கு 6வது 10 இவங்க என்ன பண்ணாங்க, நாம இந்த மாதிரி நினைக்கிறதுனால எனக்கு பிரச்சனை வருது, ஆனா நான் எதை நினைக்கிறேன்னு அது சரியாக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்துருக்கல. வந்து வரதான் தெளிவு கூட நாம ஏன் அதை நிறுத்தாம மறுபடியும் நினைச்சிட்டு இருக்கிறோம். கர்ம வினை அப்படிங்கிறது சிலதெல்லாம் அனுபவத்துதான் தீர வந்து போயிருது. அதுங்களா இப்ப அனுபவிச்சுருக்காங்க. அது வந்து அவங்க மனசு நான் ஃபர்ஸ்ட் சொன்னா இல்லையா, இவங்க மனசு என்னைக்கு நான் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அப்ப அந்த நினைப்பு அவங்களுக்கு வராது. புரிஞ்சுதுங்களா? எப்ப நினைப்பு வரலையோ அப்ப தலைவலி வராது. எப்ப தலைவலி வருகிறோ இவங்க நல்லா இருக்கும். பட் அது வரைக்கும் என்ன பண்றோம், ஒரு புத்தக சொல்லி தர அது செய்யுங்க, தலைவலி போகுது. சொல்லி தருமா? சொல்லி தருமா வேண்டாமா? சொல்லி கொடுக்கலாம். அதுக்கு பேரு மகாசரசம் பேர். கையெழுத்து மகாசிரச முத்திரை. மோதிரங்கள் மனசுல துண்டுகள் மட்டும் நீட்டிங்க. ஆள்காட்டிகள் கட்டவர்கள் நடுவர்கள் நுனியை சேர்த்து இருக்கிறோம். மோதிரங்கள் மடிச்சு குழந்தை எடுத்துருக்கிறோம். துண்டுகள் நீட்டிட்டோம். இதுக்கு பேர் தலைவலி முத்திரை, மகாசிரச முத்திரை பேர். மகாசிரச முத்திரை தலைவலி இருக்கிறவங்களுக்கு 5 minutes 5 நிமிடங்கள். சில பேருக்கு 2 நிமிஷம், சில பேருக்கு 1 நிமிஷத்துலயே தலைவலி பார்த்து போயிடும். தலைவலி யாருக்கு கணக்கு மொழிக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கேன். கண்ணை மூடுங்க, தலைவலியே எடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே நாம் தெரியும், தெரிஞ்சா நம்பிக்கை இல்லை. ஐயோ நான் நினைக்கவே எப்பவுமே நான் பையன் நல்லாதான் இருக்கு. நீங்க கவலைப்படுறீங்க ஆரம்பிக்கணும்.
அவ்வளவு சொன்னா நான் உட்கார்ந்து முடிவு பண்ணி வெளியே வயசாகி முடியாது வெளியே நாம தான் எதுக்குமே கவலைப்படாது. இடியே உண்டாகுமே என்ன பண்ணலாம். ஈரான் ஒரு அல்போ ஒண்ணு சேர்க்க அது செல்போனா சேர்க்கவே இல்லைன்னா மேக் இட் ஈஸி Take it easy இல்லனாக்கா மேக் இட் ஈஸி make it easy. டேக் இட் ஈஸி ஆர் மேக் இட் ஈஸி வீட்டுல எழுதி வச்சுக்கங்க எப்பவும் Take it easy னா புரியுது, make it easy னா என்னங்க ஐயா? மாத்திக்கீங்க நீங்க ஆ? உங்களால முடிஞ்சா மாத்திக்கீங்க மாத்திக்குங்க. மாத்திக்கீங்க ஒண்ணு உங்களால முடிஞ்சா மாத்திக்கீங்க இதே அடுத்து வெளியே போட்டுங்க சார் ஒரு செருப்பு வாங்கலாம் புது செருப்பு நல்லா இருக்கு அழகா இருக்கு போட்டுட்டு போறோம் கழித்து வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அதை நம்ம சாதாரணமா என்ன கழித்து போட்டு பார்க்கணும் மறுபடியும் கழிச்சு என்ன பண்ணுவோம் இதெல்லாம் போட்டுட்டே இருக்குமா என்ன பண்ணுவோம் அதேதான் அதேதான் வெரி சிம்பிள் வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற நம்ம வாழ்க்கையை மகான் கையில கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உண்மையா நம்ம எங்க கொடுத்துருக்கிறோம் கடைக்கு கொடுத்துருக்கிறோம் பையனை பத்தி நினைக்கிறோம் புருஷனை பத்தி நினைக்கிறோம் தொழிலை பத்தி நினைக்கிறோம் ஒன்னே நினைக்காது உங்களுக்கு என்ன வேலை வீட்டுக்காரன் பாட்டு புதுசா இருக்கிற சம்பாதிக்கும் கொண்டாடி என்ன வேலை குழந்தைய கொடுத்து நல்ல குழந்தையா இருக்காங்க அவ்வளவுதான் நீங்க குழந்தையோட எதிர்காலம் படிப்பு வேலை கல்யாணம் எதை பத்தி யோசிக்காதீங்க குழந்தை என்பவர்கள் நம்மளோட மகன் இந்த பூமிக்கு வந்தாங்க அவங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியது நல்ல பண்புகளை சொல்லி படிப்பு பத்தி கவலையே கூடாது அவங்களுக்கு படிப்பு தெரியும் முடிஞ்சா படிப்பு படிச்சீங்க ஆளுநர் போட்டு கவலைப்படாது நல்ல பண்புகள் இருந்து வச்சுக்க குட் குவாலிட்டிஸ் குட் கேரக்டர் எங்க சொத்து சொல்லி அவங்களுக்கு எங்களுக்கு வீட்டை கொடுத்தா வீட்டை வயசு கட்டி வாழ்க்கை நம்ம பல நாள் விரதம் அவங்களுக்கு கல்யாணம் வச்சு எல்லாம் அவங்க ஒரே நல்லா போயிட்டு போயிடும் அவங்களுக்கு அடிமையா வச்சுக்குவாங்க இதெல்லாம் அனுபவத்தினுடைய குழந்தைய அப்படித்தான் இருப்பான் இன்னைக்கு என்ன குழந்தை சரி பண்ணலாம் உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை நீங்க எந்த அளவு வாங்கி நீங்க சரி பண்ணலாம் யோசனை பண்ணி பாருங்க சமுதாயத்தோட சோசியல் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சோசியல் இம்பாக்ட் நல்ல காலத்துக்காக வரும் கெட்ட காலத்துக்காக வரும் இன்னைக்கு இயற்கை நெருப்பு இல்லாம இட்லி சொல்லலாம் நெருப்பு இல்லாம இட்லி சொல்றோம் இட்லி சொல்றாரு நெருப்பு இல்லாம இட்லி சொல்றோம் பாப்பா சொல்றாங்க நெருப்பு இல்லாம அவங்க நீங்க எல்லாம் காசு கொடுத்து கேட்டுருக்கீங்க ஓகே இன்னும் ஒரே ஒரு ஜெயந்தி ஒரே ஒரு கேள்வி முடிச்சிடலாம் இன்னும் ஒரு கேள்வி ஜெயந்தி சுவாமி இந்த குழந்தை என்ன பண்ணும் ஆடிட்டே அந்த குழம்பு ஒரு பார்த்து தண்ணி கிடைக்கல ஏதோ பானையில தண்ணி குடிச்சிருக்கு அது நல்லா போயிடுச்சு கல் குடிச்சு எல்லாரும் போலாம் நிறைய குடிக்குது குடிச்சிருக்கும் போது ஒரு தேன் போட்டிடுச்சு தேன் போட்டு என்ன பண்ணுவோம் சமைச்சிருக்கிறோம் திடீர்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஊற்றுன்னு என்ன பண்ணுவோம் ஒப்பளம் உளுந்து சுண்டு வர்த்தமே நம்ம என்ன பண்றோம் இப்படி இப்படி உதாரணமா இல்லையா அதே மாதிரி குழந்தை இச்சா அப்படின்னா குடிச்சிருக்கும் போது பேய் குடிச்சு பேய் குடிச்சு குழந்தை எப்படி இருக்கும் நல்லா அப்படியா அதே மாதிரி நம்ம மனசு எப்படி தண்ணி அடிச்சுது தேர் குடிச்சு போதை அந்த பேய் அவன் மனசு சும்மா இருக்காது இது உடல்தான் தப்பா நினைச்சுக்காதீங்க எல்லாருமே நினைப்பான் பையன் என்ன இருக்கு பொண்ணு என்ன இருக்கு நாளைக்கு என்ன இருக்கு இப்படியே போயிருந்தா அடுத்த வருஷம் என்ன இருக்கு எதையோட தேவையில்லாம நினைச்சுக்கிட்டே இருக்கும் அதான் அப்ப இது எப்படி விடுபடும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கருவி நம் மூச்சு பிரீத்திங் இந்த மூச்சை ஏற்றி இறக்கி இருகாலம் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் கணக்கறிவார் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் கூட்டை உதைக்கும் எதுவாங்க திருவுலகம் இருக்கும் ஏன்னா உங்களால் மூச்சை இருக்கிறது பூரகம் இறக்கி வேசகம் மூச்சு வெளியே வரும்
இருகாலும் குறிக்கும். இழுத்து கொஞ்ச நேரம் நிறுத்திக்கணும், வெளியில விட்டு கொஞ்ச நேரம் நிறுத்திக்கணும். ஏற்றல் நிறுத்துதல், இறக்குதல் நிறுத்துதல், 4 ஸ்டெப் இருக்கு. இது கணக்கு இருக்கு, அந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு தேவையான இது ஏற்றி நிறுத்தி இறக்கி நிறுத்தி இதை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு மனமானது அடங்கிடும். 1 நிமிஷம் மட்டும் செய்வோம். அதுல மூடிட்டு கண்ணை மூடிக்கலாம். நான் மாற்று பண்ணி மூச்ச மெதுவா உள்ள எடுங்க. 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் எவ்வளவு முடியுதோ அவன் நிறுத்தி வைங்க. அப்புறம் வெளியே விடுங்க. வெளியே விட்டு 1 செகண்ட் 2 செகண்ட் நிறுத்தி வச்சுட்டு மறுபடியும் உள்ள எடுங்க. 1 நிமிஷம் ஆனது சொல்லுவான், சொன்னே நிறுத்திடலாம். 5 செகண்ட் இருக்கணும், 5 நிறுத்தணும், 5 மூச்சை எடுங்க, நிறுத்துங்க, மூச்சை விடுங்க, நிறுத்துங்க. 1 மினிட் ஸ்டாப். மூச்சு மேலேயே காணாது. உங்களால எவ்வளவு மூச்சு இழுக்க முடியுதோ இழுங்க, எவ்வளவு நிறுத்த முடியுதோ நிறுத்துங்க, எவ்வளவு விட முடியுதோ விடுங்க, நிறுத்துங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செய்யுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, இயல்பா எவ்வளவு முடியுதோ அவ்வளோ. நேரா நிமிந்து உட்காந்துருந்தாலும் மூச்சு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். நேரா நிமிந்து உட்காருங்க, ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். ஓகே, முடிச்சிடலாம். இந்த பாலாஜி போட்டோ போட்டோவா வீடியோ போட்டோ இதை மட்டும் ஒரு போட்டோ எங்களை எடுக்கிறோம், எங்களை எடுப்பான். லைட் போட்டு அங்க சுவிட்ச் இருக்குது, லைட் போடு, தேர்ட் சுவிட்ச். ஓகே. எப்படி மாறுது எப்படி? ஆமா, நீங்க எப்படி நீங்க அப்படியே லேசர் நீங்க அனுப்பிச்சுக்கீங்க. காத்துக்கு போவாங்க, காத்துக்கு போவாங்க, எங்கேயும் போகாதுங்க. ஒரு வாழ்க்கை செய்யுங்க. காலை இல்லைன்னா நாளை ஓகே. எடுத்தீங்களா? போதும். காலை 5 நிமிடம், மாலை 5 நிமிடம் நம்ம காலமுறை மாதிரிங்க சுவாசத்தையே வரையும். உள்ள நிற்கும் போது அது பேர் பூரணம். பேர் பூரணம் அப்படின்னா முத்துக்குள்ள எழுந்தாரு. உண்மகம்னா நிறுத்தி வைக்கிறது. பூரணம் போனோம்னா நம்ம மூச்சுக்குள்ள போய் நுழையிறோம். பூரணம் உண்மையில் பூரணம் பூரணம் நம்ம மரியாதைக்கு சொல்றாங்க இல்லையா? கோயில்களா பூரணம் போனோம்னா இந்த கும்பம் தொடர்ந்து நிறைய தண்ணி வச்சு அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது. அப்போ நுழையிற நிறைய மூச்சு இருக்கிறதுனா பூரணம் போனோம்னு சொல்றோம். இருக்கும்போது என்ன அப்படின்னா நம்முடைய உடல்ல ஆற்றல் நிறைய இருக்குது. அப்புறம் வெளியே இருக்கிறோம் லேசானவங்களுக்கு. அதுக்கப்புறம் சூரிய போகணும். ஒண்ணு கிடையாது, காற்று இல்லை, ஒண்ணு இல்லை, வெட்டியா இருக்காது. இந்த வெட்டியா இருக்கும் போதுதான் நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் ஓய்வெடுது. பூரணம், பூரண உபகம், ரேசனம், சூரிய உபகம்.
1 செகண்ட் 2 செகண்ட் முடிஞ்சதை செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு 30 நாள் செய்யுங்க. 30 days. 30வது நாள் நீங்க ஒரு உடல்ல மனசுல என்ன மாற்றம் வருதுன்னு சொல்லுங்க. ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு தெரியும் நல்லா மாற்றம். மனம் ரொம்ப அமைதியான நிலைக்கு போகும். எதை பத்தி நம்ம அறப்பட மாட்டோம். என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்குவோம். இதை இப்படியே வரவர என்ன அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்காது. சீக்கிரமும் கைப்பழக்கம். அப்போ ஒருத்தர் டிராயிங் வரையும்போது வளர்ந்து 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 வந்து பார்த்தா நல்லா வரும். நீங்க இதை செஞ்சுட்டே போது என்ன ஆகும்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கிற அளவுக்கு உங்களுடைய உடலும் மனமும் கூடி ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற செல்கள் இருக்கு இல்லையா, இந்த செல்கள் என்ன பண்ணா ஆழ்மனம் அப்படிங்கிறதுனா செல்கள் இருக்கு. சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்லுவோம். இது ஆழ்மனமானது தன்னுடைய பறந்து விரிந்த வேவ்ஸ் அப்படிங்கிற அலையியக்கத்தால பிரபஞ்ச சக்திகளை கம்ப்ளீட்டா கொண்டு வந்து நம்ம வேணுங்க வாழ்ந்தோம். ஓகே, இப்போ நிறைவா இந்த அமைப்பு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது மொத்தம் 11 பேர் தேவைப்படுறாங்க. இதுல ஒர்க்கிங் கமிட்டி தலைவர், ஒரு தலைவர், துணை தலைவர், செயலாளர், உதவி செயலாளர், பொருளாளர், இவங்க வந்து ஒர்க்கிங் கமிட்டி. ஆபீஸ் பியரர் இவங்க. அதுக்கப்புறமா எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, அதுக்கு ஒரு 6 பேர் தேவைப்படுறாங்க. செயற்குழு உறுப்பினர். இதுல நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னாக்கா மாசத்துக்கு ஒரு முறையோ ஒரு சண்டேவோ அப்படி இல்லை 2 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு சண்டே ஒரு 1 hour மீட்டிங் நடத்துவோம். அதுல ஐயாவோ இல்லை இந்த மாதிரி யாராவது ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுப்பாங்க 1 hour. அப்புறமா இயற்கை உணவு கொடுத்துட்டு நம்ம மீட்டிங்கை முடிச்சிடுவோம். ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ 2 மாசத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி செய்வோம். அதுக்கப்புறமா 3 மாசத்துக்கு ஒரு முறை ஒரு கேம்ப் மாதிரி நடத்துவோம். அந்த கேம்ப் வந்து எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே கேம்ப் அங்கே இயற்கை உணவு கொடுத்துட்டு அங்க நம்ம வாழை புயல் மண் புயல் அது மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்புறமா அந்த இடத்தையும் சுற்றி பார்க்கறது. ஸோ இன்னும் ஒரு பிக்னிக்கும் ஆகிடும். நம்மளுக்கு இந்த மாதிரி இயற்கை உணவுலாம் சாப்பிட்டு ஒரு நல்ல பாடியை ரெஜுனேட் பண்ண மாதிரியே ஆயிடும். ஸோ அந்த மாதிரி கேம்ப்ஸும் நடத்தலாம் அப்படின்னு இருக்கிறோம். இது முதல் படி ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம், நீங்க பண்ணுங்க மாஸ்டர், நாங்கள் உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா கை கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு பேர் நாங்கள் எழுதுறோம். ஓகே சார். பாரதி பாரதி சரவணன். ஓகே. அப்புறமா இது சம்பத் ஐயா, தெரியாம கையை தூக்கிட்டு பிரகாசம். பேர் யார் எழுதினா நீங்க பாருங்க. ஓ இவங்க நதியா. அப்புறமா வேற சித்ரா. இந்த ஒரே இந்த சித்ரா வந்து வேற யாரு? அம்புஜா. அம்புஜா ரீனா. அம்புஜா ரீனா விஜயா கவிதா. நீங்க பேர் சொல்லுங்க. ஜெயந்தி ஈஸியா சசி. ஓகே, தேங்க்யூ. இப்போ இது வந்து ரஃப் தான், சும்மா ரஃபா நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு முறை டிஸ்கஷன் பண்ணுவோம். உங்க எனக்கா நீங்க வீட்டுல போய் கேட்கலாம், உங்க வீட்டுல சூழல் இல்லை யாராவது ஒத்துக்கலன்னா இட்ஸ் ஓகே. இப்போதுக்கு ரஃபா ஏறி இருக்கிறோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய லேடிஸ் எல்லாம் நீங்க இங்க வந்துருந்தீங்க. உங்க வேலை என்னவா இருக்கணும்க்கா, இப்போ இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறோம்னாக்கா முதல் நாளே வந்துருந்தீங்க. அந்த இயற்கை உணவு நம்ம தயாரிப்போம். அதுக்கான கொஞ்சம் ஹெல்பிங் ஒரு 1 hour வந்து முதல் நாள் ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். மீட்டிங் நடந்து முடிஞ்சோம்னா அன்னைக்கு கொஞ்சம் ஒரு 2-3 hours நீங்க ஹெல்ப் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா நம்ம இந்த இயற்கை உணவை கொஞ்சம் இன்னும் மக்களுக்கு நிறைய கொண்டு போகலாம். ஸோ ஒன்று இந்த மாதிரி டீம் மெம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை. அதுக்கப்புறமா நீங்க வாலண்டியர் பண்ணணும். இன்னும் 4 பேருக்கு இதை எடுத்துட்டு போய் சொல்லணும். இது நீங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இதை செய்யலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது இல்லை டவுட் இருக்குன்னா நீங்க கேட்கலாம். இது என்ன அப்படின்னா காலையில சில பேர் கொடுத்துருக்காங்க, இப்ப சில பேர் கொடுத்துருக்காங்க. இந்த பேர் கொடுத்தவங்க எல்லாம் இந்த ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசுவாங்க. அப்போ மகுசா நான் இல்ல தெரியாம பேர் கொடுத்தேன், இப்ப நான் வந்து விளையிறேன் முடியாது அப்படின்னு சொன்னா விளையிடலாம், வந்து தப்பு கிடையாது. நீங்க விருப்பப்படுறப்ப எப்ப வேணா உங்களுடைய சேவையை செய்யலாம். பொறுப்புகள் எடுத்துக்கிறது செயல் பொறுப்புன்னா பெரிய பொறுப்பு கிடையாது. ஒரு மாசத்துக்கு 5 மணி நேரம் அதிகபட்சமா செலவாகும், அவ்வளவுதான். ஒரு மாசத்துக்கு 5 hours அவ்வளவுதான். இதுல என்னன்னா நம்ம பொறுப்பு வரும்போது நமக்கு இந்த தேனை எடுக்கிறவங்க குழந்தையை நம்புவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப நம்ம பொறுப்பு எடுத்த அப்படின்னு நமக்கு சில பலங்களுக்கு முன்கூட்டியே கிடைக்கும்.
நம்ம இப்ப சொல்றாங்க இயற்கை தயாரிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப நீங்க பொறுப்புல இருக்கிறதுனால வந்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த தயாரிக்கிற பக்குவம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க வீட்டுல செஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கு முன்னாடியே செஞ்சு பழகிக்கலாம். இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு நம்ம தூக்க விழா எப்ப எடுக்கலாம் அப்படின்னு நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண பாடு சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி பண்ணிக்கலாம். செஞ்சுட்டு நல்லா செஞ்சலாம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நீங்க எல்லாமே குட் எக்ஸாம் ரோல் மாடலா யாருக்குன்னா இந்த புதிய அரசுக்கு நீங்க ரோல் மாடலா எப்படி இருந்த பாப்பா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சாங்க, 10 கிலோ 15 கிலோ குறைஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, சந்தோஷமா இருக்காங்க, இவங்களுக்கே ஒண்ணுமே தலைவலி வருது ஒண்ணும் வரது கிடையாது, அவங்களுக்கு வந்து மைண்ட் கிளியரா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம். இந்த மாற்றம் வரும்போது அகதி நடக்கும் முகத்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை பார்த்தா பிரகாசமா இருக்கு. ஏன்னா முதல் ஒரு மாதிரி இருந்து இப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு மற்றவங்க கேட்கும் போது நீங்க சொல்லணும் இயற்கை நலசங்க ஆரம்பிச்சா அதுல நாங்க வந்து பொறுப்பாளர்களா இருக்கிறோம், இந்த மாதிரி இருக்கிட்டு இருக்கோம், நீங்க வாங்கன்னு சொன்னீங்கன்னா இப்படித்தான் நம்ம வந்து இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அருமையான வாய்ப்பு. நீங்க செஞ்ச புண்ணியம், உங்களுடைய பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியம். அதனால இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்துறது அப்படின்னா நம்முடைய வெளிப்பாடு அது தற்போதே ஓதாரம். அதே மாதிரி நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ஒரு ஆரோக்கியம். சார் 8 வருஷமா சார் மாத்திரை சார் முதல்ல 3 மாத்திரை கொடுத்தா நீ 10 மாத்திரை கொடுக்குறேன். இப்ப 2 வருஷமா இன்சுலின் போட சொன்னான். இது முன்னேற்றம், இது முன்னேற்றமா? இது நம்முடைய அறியாமை மடத்தனம். எப்ப போய் 2 மாத்திரை 3 மாத்திரையா மாத்திரா முடியாத வெளியில. ஆனா நம்ம என்ன சொல்றான், நல்லா குடிக்கிறோம் போய் 3 மாத்திரை 8 மாத்திரை இன்சுலின் ஊசி ஆகி அவன் சாப்பிட வரைக்கும் நீ சாப்பிட அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிடுச்சு. அதனால மாத்திரை அப்படிங்கிற ஆட்டங்கள் இருந்து நம்ம விடுபட்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வரணும். நாங்கள் வழியெல்லாம் சொல்லி தருவோம். சர்க்கரை எல்லாம் 48 நாள் குணப்படுத்தி சர்க்கரை இருக்கா சும்மா வைக்கப்படாத பயிர் யாருக்குமே இல்லை. அது பாடமே இல்லைன்னா இந்த சேலை கட்டி சில முடிச்சிருங்க. சந்தேகம்னா மறுபடியும் பேசி. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்களா எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லாஸ்டா நிறைவா என்ன சொல்லணும்னா, நம்ம ஒரு கமிட்டட் ஆக்ஷன்ல இப்போ இறங்கணும். நீங்க எல்லாருமே யோகாக்கு வரீங்க, மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பிரகாசம் சார் கூப்பிடுற கொஞ்சம் அவர் இங்க இயற்கணும் நடத்தும் போது நிறைய நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறார் சார். அவருக்கு ஒரு சின்ன படிப்பு பிரகாசம், அவர் காய்கறி என்னோட நான் தான் குடும்பம் நினைச்சா கரெக்டா எடுத்து வாங்க. நீங்க எல்லாருமே சேலம் ரொம்ப இந்த இயற்கை உணவகம் நீங்க நடத்தும் போது நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. சினிமாவுல இயற்கை உணவகம் இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் கூட இல்லை சார் நடத்துங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல நிறைய இயற்கை உணவகம் எல்லாம் இருக்குது. அதையும் தாண்டி நீங்களே டெய்லி இயற்கை உணவு செய்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. டெய்லி நீங்களே இயற்கை உணவு செய்யுங்க வீட்டுல. இப்ப நம்ம ஆயிரத்துக்கு சாப்பிட்டு சொல்றோம், ஆனா அந்த சாப்பிட்டு போக்கெல்லாம் நீங்க சொல்லாம இருக்கிறதுக்காக நீங்களே இயற்கை உணவு செய்தி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மாசத்துக்கு ஒரு முறை நம்ம விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறது, யாராவது வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, நம்ம ஆரோக்கியத்தினுடைய பொறுத்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ கமிட்டட் ஆக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இயக்கம் அவசியம் தேவை. இப்போ நீங்களாம் கமிட்டடா இருக்கீங்களா இல்லையா? ஃபேமிலியில கமிட்டடா இருக்கோம். நம்ம பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோம், வீட்டை பார்த்துக்கணும், எல்லாம் பண்றோம். ஃபைனான்ஸு பணம் சம்பாதிக்கிறதுல கமிட்டடா இருக்கும். கடைக்கு போனோம், இல்லை ஆஃபீஸுக்கு கடை போனா போறோம், இல்லைன்னா பொறுப்பு இல்லாம இருந்தா அங்க ஏதாவது நடக்குமா? ஒண்ணுமே நடக்காது. உடம்பே சரியில்லைன்னாலும் அங்க போய் நம்ம அங்க டியூட்டி பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி ஒரு சின்ன கமிட்மெண்ட் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கணும். மாசத்துக்கு ஒரு முறையோ 2 மாசத்துக்கு ஒரு முறையோ நம்ம ஒரு கேம்ப் நடத்த போறோம். இதனால உங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் வரும். இதனால மத்தவங்க பலன் அடைவாங்க, முதல்ல நீங்க பலன் அடைவீங்க. ஸோ அதனால எல்லாம் யோசனை பண்ணுங்க, இதை நம்ம மேற்கொண்டு எப்படி கொண்டு போகலாம். இதுக்கு வருஷத்துக்கு ஒரு சந்தா மாதிரி, இந்த இயக்கத்துக்கு ஒரு சந்தா, வருஷத்துக்கு ஒரு சந்தா மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த கூட்டத்தை அதுக்கு நடத்தலாம். சில டைம் ஸ்பான்சர்ஷிப்பும் வச்சு அந்த மாதிரி நடத்தலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா எங்களுக்கு கை கொடுங்க. இதை ஒன்றும் மேற்கொண்டு நிறைய கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறோம். நாம எல்லாருமே சரி மேம். சார் சம்பத் சார் 4 மாசமா நான் யோகா பண்ணேன். ரொம்ப டென்ஷன் அந்த நேரத்துல நீங்க வாக்கிங் பண்ணுங்க, இந்த டென்ஷன் பண்ணுவோம். அதே நேரத்தில் யோகா சாஸ்திரம் யோகா பண்ணுங்க, டென்ஷன் பண்ணுங்க, இந்த டென்ஷனே போடும்.
யோகா 10 நிமிஷம் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப காலையில 25 நிமிஷம் அதுல வந்து யோகா பண்ணி எனக்கு சுத்தி மாட்டேன், காலையில மாட்டேன், கேன்சலேஷன். அடுத்து ராத்திரியில 50 mg இது மாட்டேன். அது வந்து இப்போ 25 mg ஆயிடுச்சு. இந்த ஓரளவுல நான் பேசிட்டு எல்லாம் இருக்கும் வரும்போது இருக்கிறது. நான் முன்னாடி யோகா பண்ணா அப்படியே சரியாகும். மாஸ்க் கணக்கில் செய்யணும். அவர் சொல்றத வந்து அவங்களுக்கு போட்டுறாரு. அந்த வந்து நான் வீட்டுல பண்ணலாம். இந்த 1 hour நான் கரெக்டா பண்ணணும். 5 to 6 கரெக்டா ரெஸ்ட். இது ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா புதுசா வரவங்க கண்காட்சியே இதை செய்ய இதை பண்ணலாம், இது பண்ணு. இது கேட்கும் இது வந்து அவர் 4 பாப்பாங்கலாம் இல்லையா செய்யாது. கரெக்டா யாருக்கு என்ன பண்ணணும் அதை கரெக்டா வழி நடக்கும். நாட்டுக்குள்ள நம்ம யோகா வந்து தியானத்துக்கு போறோம்னு சொன்னா 2 செகண்ட் பூஜை வாங்கணும்னா சரி நான் போகணும். அவங்க அதெல்லாம் வாசி நாங்க திருப்பி வாங்கலான்றாங்கன்னா அந்த வருது நீங்கள் மனதை தான் மனதை திருப்பி போடுவார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்படியா பண்ணலாம். இந்த அறிவுக்கெல்லாம் வந்து நான் நிறைய பண்றேன். யாருன்னு சொன்னா இதனால 10 பேர் இப்ப நம்ம நம்மளால இன்னும் நிறைய பேர் பலனடைவு இருக்கான். நிறைய பேர் இயற்கையான இதுல நிறைய ஜனம் கஷ்டப்படுறாங்க. இது பல சில இந்த அக்குபஞ்சர் அங்க போய் நீங்க அக்குபஞ்சர் அங்க மெட்ராஸ்ல பண்ணாங்க. அதுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய். அவன் ஊசி போட்டுறத இது பண்ணாத எல்லாம் சொன்ன கஷ்டமாக அப்ப அதிக வீட்டுல உடனே வாங்கன்னு சொன்னதுனால இவரும் கேட்டுனாரு, உடனே வந்துட்டாரு. ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகல போச்சு. யோகா பண்றதுக்கு பல மாற்றங்கள். சர்க்கரையும் வந்து கண்ட்ரோல் வருது. காலையில போனாங்க இங்க 5 to 6 டெய்லி 2 சேர்ந்தா பண்ணணும். அது ஒரு நாள் 6 to 6 ஆமா சார் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பாருங்க. அவருக்கு பிபி சுகர் எல்லாம் கண்ட்ரோல் வந்துச்சு, தூக்கமும் இப்போ நல்லா ஓரளவுக்கு வருது. அதனால நீங்களும் எல்லாருமே அவசியம் யோகாக்கு கமிட்டடா செய்யறாரு. 4 நாள் வர்றது 40 நாள் வர்றது இல்ல. 4 நாள் வந்து 4 நாள் வருஷனாலும் பரவாயில்ல, 40 நாள் வர்றது இல்ல. அதனால பாருங்க கமிட்டட் ஆக்ஷன் செய்யுங்க. பிரச்சனையோடு வந்து எதுவுமே வந்து ஒரு கண்டினியூஸ் இருந்தாதான் அது சக்சஸ் வந்து கண்டனத்துக்கு பேசி போடும். நான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற வாழ்க்கையில ஒரு மனமுறையோட வாழ்க்கையில நல்லா போகணும்னு சொன்ன கட்டுப்பாடு அவசியம். 5 வயசுல இருந்து ஒரு ஃபார்மலா முடிச்சிடலாம், நம்ம அப்புறமா பேசலாம். ஓகே சார், தேங்க்யூ. அவருக்கு இங்கிலீஷ் போன ஆசை. அந்த வருஷம் கட்டாயம் இது ஒரு வீடு வந்துச்சு. அந்த பசங்க அது மாதிரி நம்ம பசங்களை வந்து அன்போடு அவங்களோட பக்குவமா வளர்த்துட்டோம்னா கரெக்டா சக்சஸ் ஆயிடும். ஓகே, சூப் சேர்த்துக்கிறோம். கீழே எல்லாருமே சூப் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சேர்த்துக்கிறோம். தேங்க்யூ. வேற யாருக்காவது சார் நீங்க பர்சனலா பேசணும்னா வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பிரியா கேட்டுச்சா உங்களுக்கு? கேட்டுச்சு சார். கேட்டுச்சா? ஓகே. கேட்டுச்சு. எப்பின் போட்டிருக்கேன் சார் அதுக்குதான். ஓ சரி சரி, ஓகே.